யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கருத்துக்களம் நிகழ்விலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். கிளரேசியன் துறவற சபையைச் சேர்ந்த அருட்தந்தை மில்ஃபர் பாஸ் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவரை நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம். தென் சூடான் நாட்டிலே ஒரு மறைப்பணியாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற வேளையிலே தாயகம் வந்த பொழுது அவரை இந்த கருத்துக்களம் நிகழ்விலே நாங்கள் சந்திக்கின்றோம். நீங்கள் இலங்கையில் குறிப்பாக யாழ் மறை மாவட்டத்திலும் சிறப்பாக பணியாற்றி இருக்கின்றீர்கள். உங்களுடைய இந்த மறைப்பணியாளர், அதுவும் தென் சூடான் நாடு ஒரு வறிய நாடாக இருக்கின்றது. அங்கே உங்களுடைய பணிகளை ஆற்றுகின்றீர்கள். இந்த பணிக்காக நீங்களாக முன்வந்தீர்களா அல்லது உங்களை உங்களுடைய துறவற சபை அனுப்பி வைத்ததா? மறை பணியாளனாகிய நான் என்னுடைய துறவற வாழ்விலே மறைப்பணி ஆற்ற நான் நாடு கடந்து செல்ல வேண்டும் என்பது எனது கனகால ஆசை. ஆகவே என்னுடைய குருத்துவ வாழ்வின் 15 ஆண்டுகளை நிறைவு செய்தவுடன் நான் என்னுடைய சபையினுடைய தலைவர் அவருக்கு நான் வெளிப்படையாக எழுதினேன், நான் மறைப்பணிக்காக வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும். முக்கியமாக சபையினுடைய தேவை எங்கே இருக்கின்றதோ, எங்கே நான் அனுப்பப்பட வேண்டும் என்று சபை உணர்கின்றதோ அங்கே போக நான் தயாராக இருக்கின்றேன் என்ற என்னுடைய விருப்பத்தை தெரிவித்ததன் அதை மையப்படுத்தி தான் இந்த அழைப்பு எனக்கு வந்தது. உண்மையிலேயே இந்த தென் சூடான் நாட்டுக்கு நான் போக வேண்டும் என்ற இந்த அழைப்பு ஒரு தனித்துவமானது. ஏன்னு சொன்னால் இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. தென் சூடான் நாட்டுக்கு தான் நான் போவேன் என்று சொல்லி, ஏன்னு சொன்னால் தென் சூடான் நாட்டில் கிளரேசிய சபையினுடைய பிரசன்னம் இல்லை. இது நான் எதிர்பார்க்காத ஒன்று. தென் சூடான் நாடு என்பது உலகத்தில் உருவாக்கம் பெற்ற புதிய நாடு. அதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. 2011ஆம் ஆண்டு தான் சுதந்திரம் பெற்றது. சூடான் பெருநிலப்பரப்பிலிருந்து சுதந்திரம் பெற்று தனி நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டது. அங்கே நிறைய ஆயத்த வேலைகள், பொருளாதார ரீதியாக பின்னோக்கிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த நாடு. நான் அங்கே செல்ல வேண்டும், அந்த மறைப்பணியை ஆற்ற வேண்டும், ஆரம்ப கட்ட வேலைகளை செய்ய வேண்டும் என்று என்னை கேட்ட பொழுது எனக்கு தயக்கமாக இருந்தது. அந்த தயக்கத்துக்கு மத்தியில் நான் எப்படி போய் அந்த பணியை செய்வேன் என்ற அந்த சந்தேகத்துக்கு மத்தியிலும் சபையினுடைய தலைவர்கள், சபையினுடைய தேவையாக இருக்கின்றது மறைபரப்பு பணி என்று சொல்லுகின்ற பொழுது விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களை தேடி, இடங்களை தேடி நாங்கள் செல்ல வேண்டும். அதற்கான ஒரு களமாக இந்த தென் சூடான் நாடு இருக்கும். அங்கே நாங்கள் சென்று எங்களுடைய சபையை ஸ்தாபித்து பணியை ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மறைபணி என்பது தான் எங்களுடைய சபையினுடைய முக்கியமான நோக்காக இருக்கின்றபடியாலும் நான் சம்மதித்து இந்த பணியை ஏற்றுக்கொண்டு சவால்களை எதிர்கொண்டு அந்த நாட்டுக்கு போய் என்னோடு இன்னும் ஒரு புதிதாக நிலைப்படுத்தப்பட்ட அருட்தந்தை செலெக்ஷன் அவர்களும் வந்தால் நாங்கள் 2 பேரும் போய் ஆரம்ப கட்ட நிலைகளில் நாங்கள் இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு தான் தென் சூடான் நாட்டில் நான் பணி செய்ய வேண்டும் என்ற அந்த நிலை ஏற்பட்டது. ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னீர்கள் இந்த நாடு மிக அண்மையிலே தான் சுதந்திரம் அடைந்தது என்று சொல்லி. அந்த நாட்டிலே இந்த கிறிஸ்தவ மதம் எவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டது, இப்பொழுது அதனுடைய நிலை எப்படி இருக்கின்றது? தென் சூடான் என்று நாங்கள் பார்ப்பதை விட சூடான் பெருநிலப்பரப்பு என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 100-120 வருட வரலாற்றை தான் திருச்சபை கொண்டிருக்கின்றது. நாங்கள் வரலாற்றை பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது 19ஆம் நூற்றாண்டில் தான் இத்தாலியில் இருக்கக்கூடிய டி மஸ்ரா இன்ஸ்டிடியூட் என்று சொல்லக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் கிறிஸ்து அறியப்படாத அந்த பகுதியில், கிழக்கு ஆப்பிரிக்க பகுதியில் நற்செய்தி பரப்பப்பட முடியுமா, கிறிஸ்தவம் போதிக்கப்பட முடியுமா என்ற ஒரு கள ஆய்வை மேற்கொள்ள முனைகின்றார்கள். அப்பொழுது ஒரு குழு அந்த பகுதிகளுக்கு, உங்களுக்கு தெரியும் அந்த நிலப்பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நைல் நதி ஊடுருத்து ஓடக்கூடிய நாடு. அந்த நைல் நதியை அண்டிய பகுதியில் அவர்கள் அந்த கள ஆய்வை மேற்கொள்ள செல்கின்றார்கள். அந்த குழுவில் இருந்த ஒருவர் யார் என்று சொன்னால் அருட்தந்தை டேனியல் கம்போனி என்று சொல்லக்கூடிய ஒரு துறவற சபையை சேர்ந்த ஒரு அருட்தந்தை. அவர் பின்பு இப்பொழுது ஒரு புனிதர். அவர் பிறகு சபையை ஸ்தாபிக்கின்றார். அந்த கள ஆய்வுக்கு பிறகு அவர் ஒரு விதமான பற்றுறுதி கொண்டு அந்த இடங்களிலே குழுக்களுக்கு இடையே
நாங்கள் கஷ்டங்களுக்கு மத்தியிலும் கிறிஸ்துவை போதிக்க வேண்டும் என்ற அந்த உத்வேகத்துடன் ஒரு புதிய சபையை ஆரம்பித்து மறைப்பணியாளர்களை உருவாக்கி பணியாளர்களை அனுப்ப தொடங்குகின்றார். அப்போ 19ஆம் நூற்றாண்டில் பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 100-120 வருடங்கள் தான் வரலாற்றை கொண்ட ஒரு இடமாக தென் சூடான் திருச்சபை இருக்கின்றது. உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னால், நான் இப்பொழுது பணி செய்கின்ற மலக்கல் மறைமாவட்டம் கொடோக் என்று சொல்லக்கூடிய அந்த பணித்தளத்திற்கு அருகாமையில் லுல் என்று சொல்லக்கூடிய ஒரு பணித்தளம் இருக்கின்றது. அங்கே தான் முதலாவதாக ஒரு பணித்தளம் ஆரம்பிக்கப்படுகின்றது 1901ஆம் ஆண்டு என்று பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 125 வருடங்கள் பழமை வாய்ந்ததாகத்தான் கத்தோலிக்க திருச்சபையுடைய வரலாறு இருக்கின்றது. அப்போ இந்த கொம்போனி மறைப்பணியாளர்கள் தான் ஆரம்பத்தில் பல்வேறுபட்ட கஷ்டங்களுக்கு மத்தியில் நைல் நதியை அண்டிய பகுதிகளில் சின்ன சின்ன படகுகளில் வந்து அந்த பகுதியில் பார்த்தோம்னு சொன்னால் அவர்கள் குழுக்களாக வாழ்வார்கள். 63 குழுக்கள் இப்பொழுது அந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ட்ரைப்ஸ் என்று சொல்லுவோம், ட்ரைபல்ஸ். அப்போ ஒவ்வொரு குழுக்களுக்கு இடையிலே அவங்க இறங்கி அவர்களே ஆரம்பத்தில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சில பேரை கொன்று கூட இருக்கிறார்கள், கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் சந்தேகத்தின் பேரில். என்றால் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்ட குழுக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேட்டையாடுதலையும் மந்தை மேய்த்தலையும் மையமாக கொண்டு வாழ்ந்த அந்த குழுக்கள். ஆனாலும் அவர்கள் படிப்படியாக அந்த சவால்களுக்கு மத்தியிலும் மக்களோடு இருந்து அவர்கள் மறையை போதிக்க தொடங்குகின்றார்கள். அந்த மறைப்பணியாளர்களுடைய அன்பு, அரவணைப்பு, அவருடைய விசுவாசம் இது மக்களை கவருகின்றது. இவ்வாறு தான் படிப்படியாக நற்செய்தி அந்த பகுதியில் புகுத்தப்படுகின்றது. ஆகவே இந்த கொம்போனி மறைப்பணியாளர்கள் அல்லது டேனியல் கொம்போனி, புனித டேனியல் கொம்போனி எங்களுடைய பிரதேசங்களில் அதிகம் அறியப்படாத ஒரு புனிதராக அவர் இருக்கின்றார். ஆனால் ஆப்பிரிக்காவில் நாங்கள் போனோம் என்று சொன்னால் கொம்போனி என்ற பெயரை அறியப்படாத யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு பிரபல்யமான ஒரு புனிதராக இருக்கின்றார். இலங்கை நாட்டில் பார்த்தோம்னு சொன்னால் தலவாக்கல ஹட்டனில் இப்போ சில வருடங்களுக்கு முன்பு தான் அந்த சபை வந்திருக்கின்றது. அருட்சகோதரிகள் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த தென்சுடான் நாட்டில் மறைப்பணியாளர்கள், அருட்சகோதரர்கள், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர்கள் என்று அவர்கள்தான் இந்த நற்செய்தியை போதித்து கிறிஸ்தவ கத்தோலிக்க மதம் வேரூன்றி இருப்பதற்கு அடிப்படையான காரணமாக இருப்பதை நாங்கள் வரலாற்றில் கண்டுகொள்ளலாம். இவ்வளவு சவால் நிறைந்த ஒரு பணித்தளத்தில் நீங்கள் பணியாற்ற சென்றீர்கள். நீங்கள் அங்கு போன பொழுது ஒரு அருட்பணியாளர் என்ற நிலையிலே எப்படி உங்களுக்கு வரவேற்பு அந்த மக்களிடமிருந்து இருந்தது? இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. என்னன்னு சொன்னால், ஆரம்பத்தில் அந்த பகுதியில் மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னு சொன்னால், நாங்கள் குருக்கள் தான் என்று அவர்கள் அறியும் மட்டும் எங்களை ஒரு எதிரிகளாகவும் வேற்று மக்களாகத்தான் பார்த்தார்கள் மக்கள். அவர்களுக்கு அந்த ஒரு பண்போண்டு இருக்கின்றது. கருப்பினத்தை சாராதவர்கள் அல்லது தென் சூடான் நாட்டை சாராதவர்கள் யாவரும் எங்களுடையவர்கள் அல்ல என்ற போக்கில் வாழக்கூடிய மக்கள் அவர்கள். அவர்களுக்கு ஒரு பதம் ஒன்று இருக்கின்றது, கவாஜா என்று சொல்வார்கள். அதை கேளிக்கையாக வேடிக்கையாக பேசுவார்கள். அதாவது நிறைய என்ஜிஓவில் வேலை செய்கிற ஆட்கள் இருக்கிறார்கள். கருப்பினத்தவர்கள் இல்லாதவர்கள் அங்கே வந்தால் எல்லாருமே நக்கலாக கேளிக்கையாக கவாஜா என்று கேவலமாக பேசுவார்கள். என்று சொன்னால் நீங்கள் எங்களுடையவர்கள் அல்ல. அப்படியான ஏளன பேச்சுக்கள் ஆரம்பத்தில் எங்களுக்கு இருந்தது, சரியாக கஷ்டமாக இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் இவர்கள் குருக்கள் மறைப்பணியாளர்கள் என்று தெரிந்தவுடன் அந்த வேற்றுமைகள் எல்லாமே இல்லாமல் போயிற்று. அவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்ட விதம், எங்களை அரவணைத்த விதம், எங்களுக்கான அங்கீகரிப்பை கொடுத்த விதம் மிகவும் ஆச்சரியமான ஒன்றாக இருந்தது. அவர்கள் பேசுகின்ற மொழி பொதுவான மொழியாக இருந்தது, அரபிக் மொழி. அரபிக் மொழியில் ஃபாதர்மார் குருக்களை அவர்கள் சொல்வார்கள் அபூனா என்று சொல்லுகின்ற பொழுது அரபிய மொழியில் தந்தை, அதான் அபானா அல்லஸ்ஸி என்று சொல்லுகின்ற பொழுது விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தை. அப்போ அபுனான்னு சொல்வார்கள். அப்போ ஒரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்ச்சியோடு அபுனா என்று அவர்கள் எங்களை அழைக்க தொடங்கி இன்றைக்கு அந்த மக்களிடமிருந்து அதிகமான அன்பையும் அரவணைப்பையும் அங்கீகாரத்தையும் நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்பொழுது நாங்கள் குருக்கள் தான் என்று தெரிந்தவுடன் மக்களுடைய அன்பு நிபந்தனை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை பெறக்கூடியதாக இருக்கின்றது. உங்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையிலே உங்களுடைய பணிகளை நீங்கள் ஆற்றியிருக்கின்றீர்கள்.
எவ்வாறான பணிகளை அவர்களுக்கு ஆற்றி அவர்களுடைய மனங்களை வென்று உங்களை அவர்களுக்குரிய ஒரு அருட்பணியாளராக மாற்றினீர்கள்? உண்மையிலே நாங்கள் போய் கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆகின்றது. 2 வருடங்களில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதை இரண்டாக பிரிக்கலாம். முதலாவது பகுதி கிட்டத்தட்ட 9 மாதம் நாங்கள் இப்பொழுது பணி செய்கின்ற இடங்கள் அல்ல, மொழி கலாச்சாரத்தோடு நாங்கள் ஐக்கியப்பட வேண்டும் என்பதற்காக ரேங்க் என்று சொல்லக்கூடிய இன்னொரு பிரதத்தில் எங்களை கொண்டு வைத்தார்கள். அங்கு மொழி கலாச்சாரம் பண்பாடுகள் எல்லாற்றையும் நாங்கள் அறிகின்ற களமாக அது இருக்கும் என்ற அந்த நம்பிக்கையில் அங்கே எங்களை கொண்டு வைத்தார்கள். ஆரம்பத்தில் அந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் மக்களுக்கு நாங்கள் அதிகமாக பணி செய்யவில்லை முதலாவது கட்டத்தில். ஏனென்னு சொன்னால் அது எங்களுக்கான பயிற்சி களமாக தான் இருந்தது. 2வது கட்டம் தான் கிட்டத்தட்ட 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நாங்கள் எங்களுக்கு ஒரு புதிய பணித்தளத்தை ஆயர் அவர்கள் தந்தார். கோடோக் என்று சொல்லக்கூடிய ஒரு பணித்தளம், அதான் அந்த பங்கு தளத்தினுடைய பெயர். மலக்கல் மறை மாவட்டம் என்று சொல்வார்கள். நைல் நதி ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான இடம். அந்த இடத்துல போன பிறகு பணி என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது முதலாவது நாங்கள் முடிவு செய்து நாங்கள் பணியாளர்கள் நாங்கள் எடுத்த முடிவு என்னவென்று சொன்னால், நாங்கள் அதிகமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதை விட ஆரம்பத்தில் முதல் கட்டம் நாங்கள் மக்களோடு ஐக்கியமாக வேண்டும். மக்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய பண்பாடுகள் எல்லாவற்றையும் நாங்கள் அவதானித்து அவர்களோடு ஒன்றாக கலக்க வேண்டும். அது முக்கியமான ஒரு கட்டம், முதலாவது கட்டம். எங்களுடைய திருச்சபை ஏடுகளும் சொல்லும், நாங்கள் ஒரு பணித்தளத்துக்கு போனோம் என்று சொன்னால் 3 நிலை இருக்கின்றது. சி, ஜட்ஜ் அண்ட் ஆக்ட்னு சொல்வார்கள். பார்க்க வேண்டும், அடுத்து பிறகு ஜட்ஜ் பண்ணி அதுக்கு பிறகு 3வது தான் நாங்கள் செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டும் என்று சொல்ல. முதலாவது கட்டம் மிக மிக முக்கியம். அவதானித்தல், மக்களோடு இருத்தல், எங்களுடைய இருப்பை நாங்கள் அங்கே வெளிப்படுத்துதல், மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளுதல். அப்போ அந்த பணியில் நாங்கள் என்ன செய்தோம்னு சொன்னால், எங்களுடைய பிரசன்னத்தை மக்கள் உணர வேண்டும். அந்த பகுதியில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மறைப்பணியாளர்கள் சரியான குறைவு. கிட்டத்தட்ட ஒரு மாதக்கணக்காகவும் ஒரு குருவை அவங்க பார்க்கணும்னு சொன்னான். நாங்கள் பணியாளர்கள் ஒரு குழுமமாக அங்கே பிரசன்னமாக இருந்து ஒவ்வொரு நாளும் திருப்பலி ஒப்பு கொடுப்பது, அவருடைய பிறகு முக்கியமான நிகழ்வுகள், மரண நிகழ்வுகள், மற்ற கொண்டாட்டங்களில் நாங்கள் மகிழ்ச்சியோடு பங்கெடுப்பது போன்ற அந்த நிகழ்வுகள் அவங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை, ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. என்னென்னு சொன்னால் 24 மணி நேரம் ஃபாதர்ஸ்மார் எங்களோடு இருக்கிறாங்களே, அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். 2வது பார்த்தோம்னு சொன்னால் திருப்பலி ஒப்பு கொடுப்பது, நிறைய புதிய புதிய வழிபாடுகள். என்னென்னு சொன்னால் ஜெபமாலை ஓதுவது, மக்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாங்கள் குழுமமாக ஜெபமாலை ஓதுவது, பிறகு நற்கரணை எழுந்தேற்றம் போன்ற இந்த வழிபாடுகள், இந்த முயற்சிகள் எல்லாம் மக்களுக்கு ஆர்வத்தை கொடுத்து இப்பொழுது அவர்கள் எங்களை அவர்களில் ஒருவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சூழல். இப்போ அடுத்த கட்டம் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அவர்களுடைய சமூக வாழ்வில் நாங்கள் நிறைய வேலைகள் செய்ய இருக்குது. கல்வித்துறையில், அதுக்கு பிறகு சுகாதாரத்தில், பிறகு மனிதாபிமான செயல்பாடுகள். என்ன சொன்னால் நிறைய உள்நாட்டில் அகதிகளாக இருக்கக்கூடிய மக்கள், போரினால் பாதிக்கப்பட்டு வரக்கூடிய மக்கள், ஏழ்மையில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். அப்படியான எல்லா செயல்பாடுகளிலும் ஈடுபடுவதற்கு திட்டங்கள் நாங்கள் தீட்டி வருகின்றோம். சபையினுடைய முயற்சியினோடு இப்படியான பல வழிகளில் நாங்கள் எங்களுடைய பணியை நாங்கள் ஆற்ற தொடங்கி இருக்கின்றோம் என்று சொல்லலாம். நிச்சயமாக நீங்கள் சென்ற இடம் ஒரு புதிய இடம், மொழி பிரச்சனை உங்களுக்கு இருந்திருக்கும். அவர்களுடைய மொழி வேறு, உங்களுடைய மொழி வேறு. அப்போ ஆரம்பத்திலே அவர்களோடு உறவாடுகின்ற பொழுது அல்லது தொடர்புகளை ஏற்படுத்துகின்ற பொழுது அந்த மொழியை நீங்கள் கற்றுக்கொண்டீர்களா, அல்லது எவ்வாறு அவர்களுடைய மொழிக்கு உங்களை பழக்கப்படுத்தி கொண்டீர்கள்? மொழி அது ஒரு முக்கியமான காரணி. நாங்கள் எங்களுடைய பணிவாழ்வில் நாங்கள் மக்களோடு ஐக்கியமாவதற்கும் மறைபரப்பை செய்வதற்கும் என்னுடைய வாழ்க்கையில், அல்லது நாங்கள் 2 ஃபாதர்ஸ்மார் நானும் அந்த செலெக்ஷன் நாங்கள் போகின்ற பொழுது எங்களுக்கு எதுவுமே அறிமுகம் இல்லை. அதை பற்றிய தெளிவு, அந்த இடத்தை பற்றிய தெளிவு எங்களுக்கு இல்லை. எப்படி நாங்கள் இருக்க போகிறோம் என்ற எதுவும் புரியாத புதிராக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நாங்கள் போய் இறங்கின மாதிரியான ஒரு அனுபவம். அங்கே போய் பார்த்தால் நான் சொன்ன மாதிரி 60 பழங்குடி குழுக்கள் இருக்கிறார்கள், 60க்கும் மேற்பட்ட ஆட்கள். ஒவ்வொரு குழுக்களுக்கும் ஒரு தனித்துவமான கலாச்சாரம், தனித்துவமான மொழி நடை எல்லாமே இருக்குது.
அப்போ நாங்கள் எந்தெந்த குழுக்களோடு வேலை செய்ய போகிறோமோ அந்த குழுக்கள்ன்ற மொழியை நாங்கள் பழகணும். இப்போ நாங்கள் பணி செய்ய தொடங்கின அந்த குழு பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பழங்குடி மக்கள் பேசுகின்ற மொழி ஷுலுக் மொழி ஒன்று சொல்லியான ஒரு மொழி. அதை தவிர ஒரு இணைப்பு மொழியாக அந்த நாட்டில் பேசப்பட்ட ஒரு மொழி அரபிக் மொழி. அரபிக் மொழியை நாங்கள் கட்டாயம் வேண்டாம். அரபிக் மொழி இணைப்பு மொழி மட்டுமல்ல, வழிபாடுகள் எல்லாமே அரபிக் மொழியில் தான் மேற்கொள்ளப்பட்டது. ஏனென்னு சொன்னால் அதனுடைய பின்னணி, வரலாற்று பின்னணி அதை நாங்கள் மறக்கக்கூடாது. இப்பொழுதுதான் அரசாங்கம் ஆங்கில மொழியை உத்தியோகபூர்வ மொழியாக அறிமுகப்படுத்தி பாடசாலைகளிலும் ஆங்கில கல்வி கற்பிக்கப்படுகின்றது. ஆங்கில மொழி பரவலாக சாரளமாக பேசக்கூடிய நிலை இன்னொரு 5-8-10 வருஷங்களில் தான் உருவாகும். இன்னும் அரபிக் மொழியாக தான் இருக்கின்றது. அப்போ ஆரம்பத்தில் எங்களுக்கு சரியான கஷ்டமாக இருந்தது. இந்த மொழி, முக்கியமாக மொழியை படித்து மொழியை புரிந்து கொண்டு மொழியில் மக்களோடு வாழ்வதற்கு. ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய சில துறவர்கள், நான் சொன்ன மாதிரி நாங்கள் இருந்த இடத்துல கொம்போனி அருட்சகோதரிகள் 2-3 பேர், அவங்க நல்ல சாரளமாக அரபிக் பேசக்கூடியவர்கள். அவங்கள உதவியோடு நாங்கள் வழிபாடுகளை கற்றுக்கொண்டோம், திருப்பலி ஒப்பு கொடுப்பதை கற்றுக்கொண்டோம். அடுத்தது அப்போ அந்த மொழியில் இப்போ நாங்கள் திருப்பலி ஒப்பு கொடுப்பது, அருட்சாதனங்களை போன்ற அதில் நாங்கள் பழகி கொண்டு விட்டோம். ஆனால் என்னுடைய ஒரு சிந்தனை என்னவென்று சொன்னால், நாங்கள் பணிவாழ்வுக்கு போகின்ற பொழுது இது மொழி என்று நாங்கள் இந்த மொழியை பார்த்தாலும் எங்களுக்கு நாங்கள் அதிகமாக பேச வேண்டிய, வாழ வேண்டிய மொழி என்ன என்று சொன்னால் நற்செய்தியின் மொழி, அன்பின் மொழி, இரக்கத்தின் மொழி, மனிதாபிமான மொழி. இந்த மொழிகளை மக்கள் புரிந்து கொள்வார்கள். அதைத்தான் என்னுடைய ஒரு அனுபவமாக இருக்கின்றது. அங்கே நாங்கள் மக்களோடு மக்களாக வாழுகின்ற பொழுது, கரிசனை உள்ள பணியாளர்களாக நாங்கள் வாழுகின்ற பொழுது, நாங்கள் அந்த மக்களை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாங்கள் அன்பு செய்கின்ற பொழுது அதை அவர்கள் இலகுவாக புரிந்து கொள்கின்றார்கள், எங்களை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அந்த மக்களுக்கு தேவையான ஒன்றாக அது இருக்கின்றது. மிகவும் வறுமை கோட்டின் கீழ் வாழுகின்ற மக்களாக, குடும்பங்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு நாளைக்கு ஒரு நேரம் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அப்படியான ஒரு வறுமை கோட்டின் கீழ் இருக்கக்கூடிய மக்கள் குருக்களை, பணியாளர்களை அன்பு செய்கின்றார்கள். நாங்கள் நிபந்தனை இல்லாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல் நாங்கள் அவர்களை அன்பு செய்கின்ற பொழுது, இரக்கத்தோடு அவர்களை அணுகின்ற பொழுது, அவர்கள் எங்களை ஏற்றுக்கொள்வதையும் அவருடைய வாழ்வை எங்களோடு அவர்கள் பகிர்ந்து கொள்ளுகின்ற அனுபவத்தையும் நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொண்டோம். அப்போ இதான் நான் மொழியை பற்றி நான் சொல்ல விரும்புனது. முக்கியமாக அரபிக் மொழி அது வழிபாடுகளுக்கு தேவை, அது பழக வேண்டும். அப்புறம் எந்தெந்த குழுக்களோடு நாங்கள் வாழுகின்றோமோ அந்த குழுக்களுக்குரிய தனித்துவமான மொழி பேச்சு, மொழி வழக்கு இருக்குது. அது நாங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் பணி செய்கின்ற குழு ஷுலுக் என்று ஷோலோ மொழி என்று சொல்வார்கள். அதுக்கும் எங்களோட தமிழ் மொழிக்கும் கிட்ட ஒரு சம்மந்தம் இருக்காது. அதனால் பழகணும். அது பிறகு அப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழுக்கள் எங்கெங்கே மரப்பணியாளர்கள் வேறொரு இடங்களில் பணி செய்கிறாங்களோ அந்தந்த மொழியை பார்க்குறாங்க. ஆனால் அதையும் தாண்டி அன்பின் மொழி, இரக்கத்தின் மொழி, கனிவின் மொழி மக்கள் இலகுவாக புரிந்து கொள்கின்றார்கள். அந்த மொழியை மறைப்பணியாளர்களாகிய நாங்கள் வாழுகின்ற பொழுது அதை இலகுவாக அவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள், எங்களை ஏற்றுக்கொள்கின்றார்கள், நாங்களும் அவர்களை ஏற்றுக்கொள்கின்றோம். இதுதான் அந்த பணிவாழ்வினுடைய ஒரு அம்சமாக நான் பார்க்கின்றேன். நீங்கள் ஒரு புதிய இடத்திற்கு போனீர்கள், உங்களை யார் வரவேற்றார்கள்? நீங்கள் யாரோடு அங்கே போன உடனே தொடர்பு கொண்டீர்கள்? மறைமாவட்ட ஆயரோடா, அல்லது உங்களை யாராவது குருக்கள் உங்களை வரவேற்று கொண்டு போய் உங்களுடைய பணித்தளத்தில் விட்டார்களா? நாங்கள் ஏன் தென் சூடானுக்கு போக வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு சபை எடுத்ததுன்னு சொன்னால், 2024ஆம் ஆண்டு கடந்த வருடம் எங்களுடைய கிளரிஷியன் சபை உருவாக்கம் பெற்று 175வது வருடம். அந்த 175வது வருடத்தை மையப்படுத்தி தான் ஒரு புதிய பணித்தளத்திற்கு கிளரிஷியன் சபை போக வேண்டும், பணித்தளத்தை உருவாக்க வேண்டும் என்ற முனைப்போடு இந்த தென் சூடான் நாடு அவர்களை சிந்தனைக்கு வந்த வரலாற்றை நாங்கள் மறக்கக்கூடாது. பிறகு பார்த்தோம்னு சொன்னால், அந்த காலப்பகுதியில் தென் சூடான் நாட்டினுடைய சுதந்திரத்துக்கு பிறகு 60-70 துறவர சபைகள் இணைந்து சொலிடாரிட்டி வித் சவுத் சூடான் என்ற ஒரு அமைப்பு முறையை உருவாக்கி எல்லா துறவர் சபைகளும் இணைந்து ஒரு மனிதாபிமான நடவடிக்கை, ஒரு என்ஜிஓ மாதிரின்னு சொல்லலாம், அப்படி செயல்பட்டு வந்த ஒரு வரலாற்றை நாங்கள் மறக்கக்கூடாது. அப்போ அந்த சொலிடாரிட்டி வித் சவுத் சூடான் நாட்டில் அந்த குழுவில் எங்களோட கிளரிஷியன் பணியாளர்கள் நிறைய பேர் வேலை செய்திருக்கிறாங்க. அப்போ தற்பொழுதும் யாழ் மறை மாவட்டத்தை
பிறப்பிடமாக கொண்ட எங்களுடைய கிளரேஷன் சபை ஃபாதர் கிறிஸ்டி ஜான், அவர் சூறாவத்தை சின்னாகம் சூறாவத்தை சேர்ந்தவர் எங்களுடைய கிளரேஷன் சபை. அவர் கிளரேஷியன் சபை சார்பாக அந்த சொலிடாரிட்டி வித் சவுத் சுடான் என்ற அந்த அமைப்பில் பணி செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அவருடைய தொடர்பின் ஊடாகத்தான் அந்த ஆயர் அவர்களும் முன்னுக்கே கேட்டுக்கொண்டிருப்பாராம், எங்களுக்கு பணியாளர்கள் தேவை, குருக்கள் தேவை. இந்த பின்னணியில் தான் இந்த கோரிக்கையும் அங்கே வைக்கின்ற பொழுது ஆயருடைய வேண்டுகோளும் அங்கே இருக்கின்ற பொழுது ரெண்டும் இணைகின்றது. அப்பொழுது நாங்கள் இது எங்களுடைய தலைமையத்துக்கு கொடுக்கின்ற பொழுது நாங்கள் வருகின்ற பொழுது மலக்கல் டயசிஸ் அந்த மறை மாவட்டத்துடைய ஆயர் ஸ்டீஃபன் நியூடோ என்று சொல்லக்கூடியவர், அவர் தான் எங்களை வரவேற்கின்றார். முதலாவது அருட்தந்தை கிறிஸ்டி ஜான், அவர் அங்கே இன்னும் பணி செய்து கொண்டிருக்கிறார். இப்போ 5வது வருஷம் அவர் அங்கே போய் அவர் தலைநகரில் பணி செய்து கொண்டிருக்கின்றார். அந்த சொலிடாரிட்டி வித் சவுத் சுடான் சொல்லக்கூடிய அந்த அமைப்பு துறவர சபைகளுடைய அந்த ஒரு குழாம், அவர்கள் பல துறவர சபை சேர்ந்த அங்கத்தவர்கள் ஒன்றாக இணைந்து பணி செய்கின்ற இடம். அப்போ அவர் தான் எங்களை வரவேற்று அறிமுகப்படுத்துகிறார் யாரோட, ஆயரோடு. அப்புறம் ஆயருக்கும் எங்களுடைய தலைமை பீடத்திற்கும் தொடர்புகள் நடந்து கொண்டிருக்கு. அப்போ இதுதான் என்னுடைய பின்னணி. அப்போ முதலாவது ஃபாதர் கிறிஸ்டி ஜான் அவர்கள், பிறகு ஆயர் ஸ்டீபன் நியூடோர் அவர் எங்களை வரவேற்கிறார். மற்ற ஏற்பாடுகள் எல்லாம் அவர் தான் செய்கிறார். ஃபாதர் ஸ்டீபன் நியூடோர் தான் மற்ற ஏற்பாடுகள், நாங்கள் எங்கே போக வேண்டும், எங்கே இருக்க வேண்டும் சொல்லி ஏற்பாடுகளை அவர் செய்து அவருடைய வழிகாட்டுதலின் கீழ் தான் நாங்கள் இப்பொழுது பணி செய்து கொண்டிருக்கின்றோம். புதிய இடத்திற்கு போன பொழுது நிச்சயமாக உங்களுக்கு உணவிலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். எங்களுடைய இலங்கையில் இருக்கின்ற உணவு பழக்க வழக்க முறைகள் வேறு, அங்கே உணவு பழக்க வழக்க முறைகள் வேறாக இருந்திருக்கும். எவ்வாறு அந்த நாட்டினுடைய அந்த உணவு பழக்க வழக்கத்திற்கு உங்களை மாற்றிக்கொண்டீர்கள்? இப்போது இருக்கக்கூடிய தரவுகள் நேயர்கள் எதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கலாம், கூகுளுக்கு போயோ அல்லது இணையதளத்துக்கு போய் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கலாம். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய வறுமை கீட்டின் கீழ் இருக்கக்கூடிய மக்கள் அதிகம் எந்த நாட்டில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் தென் சூடான்லாம் இருக்கிறாங்க. ஒரு வறுமையான நாடாக இருக்கின்றது. அந்த மக்களுடைய உணவு பழக்க வழக்கம் என்று நாங்கள் யோசிக்கின்ற பொழுது என்னுடைய பார்வையில் அவர்களுக்கு எந்த உணவு இருந்தாலும் சாப்பிடுவாங்க. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு வறுமை, ஏழ்மை, ஒரு நாளைக்கு ஒருக்கா தான் சாப்பிடுவாங்க. ஒரு அவர்கள் வீடுகளில் ஒரு பான் மாதிரி ஒன்று செய்வாங்க, அது சாப்பிடுவாங்க. பிறகு அந்த சோளத்தை மாவாக்கி அரைச்சி, அது ரொட்டி மாதிரி இருக்காது, தோசை மாதிரியும் இருக்காது, ஒரு விதமான ஒரு உணவு பதார்த்தம் ஒன்று செய்து சாப்பிடுவாங்க. நாங்கள் செய்கிற மாதிரி 4-5 கறியெல்லாம் இருக்காது, அது அப்படி சாப்பிடுவாங்க. நிச்சயமாக அந்த உணவு பழக்க வழக்கம் எங்களுக்கு ஒத்து வராது. இன்னும் ஒத்து வரையில்னா சொல்லுவேன், இன்னும் பழகி கொண்டு தான் இருக்கிறேன்னு சொல்லுவேன். ஆனாலும் மறைபரப்பு பணி என்று சொல்லுகின்ற பொழுது அதோடு நாங்கள் ஒன்றிணைய வேண்டும். எங்களை நாங்கள் இப்பொழுது அதோடு ஐக்கியமாக்கி அதற்குள்ள புகுந்து கொண்டிருக்கின்றோம். அந்த உணவு பழக்க வழக்கம் ஒரு மிகப்பெரிய சவால். உண்மையிலே ஆரம்பத்தில் நாங்கள் போன நாட்களில் சாப்பிடாத நாட்களும் இருக்குது, அந்த சாப்பிடாத நாட்களும் இருக்குது. யாருக்கும் தெரியாது, டீ மட்டும் குடிச்சிட்டு இருப்போம், அப்படியான இதுகள் இருக்குது. ஆனாலும் இறை பராமரிப்பை, இறை பாதுகாப்பை உணர்ந்த அந்த நாட்களை நாங்கள் மறக்க முடியாது. அவர்களுடைய உணவு பழக்க வழக்கம் முற்றிலும் மாறுபட்டது, எங்களுடைய உணவு பழக்கத்தை விட மாறுபட்டது. உரைப்பு சாப்பிட மாட்டாங்க, உப்பு போட மாட்டாங்க, அப்படியான இதுகள் இருக்குது. அவங்களோட செய்முறை, அந்த ஒரு ஒரு கறி மாதிரி ஒன்று செய்வாங்க, அது செய்முறை. பிறகு அதனுடைய இயல்பையெல்லாம் பார்க்கும் பொழுது எங்களால் சாப்பிட முடியாது, அப்படியான ஒரு இதுகள் இருக்கும். ஆனால் இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பழகுறோம். இப்போ நாங்கள் போனதுக்கப்புறம் அரிசி கொஞ்சம் இருக்கக்கூடிய கடைகள் கொஞ்சம் தெரிஞ்சு இப்போ நாங்கள் சோறு சமைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இது மறைபரப்பு பணியில் ஒரு அங்கம் தான், அதை நாங்கள் தவிர்க்க முடியாது. ஏன் இப்படி என்று கேள்வியும் கேட்கக்கூடாது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் பணி. மக்களோடு நாங்கள் ஐக்கியமாக வேண்டும், அது முக்கியமானது. அவர் நாங்கள் படிப்படியாக இதை செய்து கொண்டிருக்கின்றோம். கடினமானது, ஆனாலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் மகிழ்ச்சியாக. வறிய நாடு என்று சொன்னீர்கள். அந்த நாட்டினுடைய பிள்ளைகளினுடைய கல்வி நிலை எப்படி இருக்கின்றது? வறுமை என்று சொல்லுகின்ற பொழுது எல்லாமே வறுமை தான். பொருளாதாரம், கல்வி, அவர்களுடைய சுகாதாரம்,
எல்லாமே வந்து வறுமை நிலை கீழே தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த தரவுகளையும் எடுத்து பார்க்கலாம். கிட்டடியில் வந்த ஒரு தரவின்படி 92% மக்கள் அந்த நாட்டில் வந்து வறுமை கோட்டின் கீழ் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தனிநபர் வருமானம் என்று பார்க்கின்ற பொழுது உலகத்தில் வந்து குறைந்த வருமானம் பெறுகின்ற மக்களும் அவர்கள் தான். அப்போ நீங்கள் யோசித்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி. கல்வி என்று பார்க்கின்ற பொழுது அவர்களோடு நாங்கள் பழகுகின்ற பொழுது ஒன்று எங்களுக்கு தெளிவாக தெரியும். நல்ல கெட்டிக்கார பிள்ளைகள் கிரகிக்கக்கூடிய தன்மை இருக்குது, நேரடியாக வெளிப்படையாக பேசுகின்ற தன்மை இருக்குது, நல்ல உடல் பலம் இருக்குது, ஸ்டெமினா நிறைய ஸ்டெமினா இருக்குது, அப்படியானதுகள் இருக்குது. கல்விக்கூடங்கள் இருக்குது, ஆனாலும் வந்து பயிற்றுவிக்கப்பட்ட ஆசிரியர்கள் இல்லை. அடுத்தது ஆசிரியர்களுக்குரிய சம்பளம் ஒழுங்காக கொடுக்கப்படாது. இப்படியான நிறைய நிலைகள் அந்த உண்மையான கல்வியை பிள்ளைகள் பெறுவதற்கு தடையாக இருக்கின்றது. அடுத்த தரவுகளின்படி நிறைய பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறதில்ல, பெற்றோருக்கு பெருசாக அதில் அக்கறையும் இல்லை, அப்படியான ஒரு சூழலும் இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய சபையினுடைய அல்லது எங்களுடைய குழுமத்தினுடைய ஒரு முக்கியமான நோக்காக வந்து இப்போ கல்வியை நாங்கள் எடுத்திருக்கிறோம். கல்விக்குரிய ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்துவது, பாடசாலை கட்டுவது, பயிற்றுவிக்கப்பட்ட ஆசிரியர்களை நாங்கள் உருவாக்குவது போன்ற அந்த நோக்கில் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய பணி. இந்த கல்வி பணியை நாங்கள் இந்த சமூகத்துக்கு செய்தோம் என்று சொன்னால், ஏனென்றால் எல்லாமே வந்து இதில் தான் தங்கியிருக்கு. பிள்ளைகளுடைய மனப்பாங்கு, அவருடைய வளர்ச்சி, சமூகத்தின் வளர்ச்சி, நாட்டினுடைய முன்னேற்றம் எல்லாமே தங்கியிருப்பது கல்வி. ஆகவே வந்து எங்களுடைய சபை, எங்களுடைய குழுமம் வந்து இதை வந்து ஒரு முக்கியமான ஒரு பணியாக நோக்காக கருத்தில் கொண்டு அதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றது. கல்வி நிலையை தவிர்த்து உங்களுடைய திருகவை நீங்கள் பணியாற்றுகின்ற பங்கிலே மறைக்கல்வி மாணவர்களுக்கு போதிக்கப்படுகின்றதா? மறைக்கல்வி, மறை ஆசிரியர் என்ற அந்த கோணம் நாங்கள் எங்களுடைய சூழலில் பார்க்கப்படுவதை போல இல்லை. அங்கே இங்கே வந்து மறை ஆசிரியர்கள் சொல்லுகின்ற பொழுது மறை ஆசிரியர்கள் வந்து பிள்ளைகளுக்கு மறை போதிக்கின்றார்கள். ஆனால் அங்கே நாங்கள் பணி செய்கின்ற இடங்களில் வந்து மறை ஆசிரியர்கள் சொல்லுகின்ற பொழுது மறை போதிக்கிறது இல்லை. அவங்கள் வந்து கிட்டத்தட்ட நியமிக்கப்பட்ட பொறுப்பானவர்கள். எதென்று சொன்னால் அருட்சாதனங்களை நிறைவேற்றுவது, மக்களை வழிப்படுத்துவது, அப்படியான நிலைகள். எங்களோட சூழலில் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அல்லது சனிக்கிழமைகளில் வந்து மறைக்கல்வி நடக்கிற மாதிரி அங்கே மறைக்கல்வி நடக்காது. அங்கே யாரெல்லாம் புகுமுக திருவருஷானங்கள் பெறப்போகின்றார்களோ அல்லது வயது வந்தோருக்கான திருவருஷானங்கள் பெறப்போகின்றார்களோ அவர்கள் வகைப்படுத்தி கிழமையில் 1 நாள் 2 நாள் அவர்கள் மறையாசிரியர்கள் வந்து கிளாஸ் எடுப்பாங்க, இப்போ இது வகுப்பு எடுப்பார்கள். அதை தாண்டி மறையாசிரியர்கள் என்று அவர் சொல்கிறார், கட்டிகீஸ்ன்னு தான் சொல்லுவார்கள். எங்களுடைய தமிழாக்க மறையாசிரியர்கள் நாங்கள் சொல்கிறோம். கட்டிகீஸ் அக்கோலாய்ட் 2 வகுப்பினர். அவர்களுடைய முக்கியமான பணி என்னவென்று சொன்னால், குருக்கள் இல்லாத நேரங்களில் அல்லது குருக்கள் இருந்தால் கூட மக்களுடைய விசுவாச வாழ்வோடு அவர்கள் ஒன்றிணைவது, திருவருஷானங்களை நிறைவேற்றுவது, பிரசங்கம் வைப்பது. சில நேரத்தில் வந்து எங்களுக்கு மொழி பிரச்சனையாக இருக்கிறவங்க அவங்க தான் பிரசங்கம் வைப்பாங்க. அப்போ மறையாசிரியர் பணி என்று சொல்கின்ற பொழுது எங்களுடைய சூழலில் நாங்கள் பார்ப்பதற்கும் அங்கே மறையாசிரியர் பணிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதான் நான் பார்க்குறேன். பிள்ளைகளுக்குரிய மறைக்கல்வி வந்து ஒழுங்குபடுத்தப்பட்டு போதிக்கப்படுவதில்லை. அங்கே மறையாசிரியர்களுடைய பணி வந்து வித்தியாசமானது. அங்கே ஏன்னு சொன்னால், ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி குருக்களுடைய தேவை நிறைய இருக்குது. குருக்கள் சரியான குறைவாக தான் இருந்தார். அப்போ ஒரு குரு வந்து ஒரு பணித்தளத்துக்கு போகிறோன்னு சொன்னால் 2-3 மாதம் ஆகும், சில நேரத்தில் வருஷம் ஆகும். அப்போ அந்த நேரங்களில் வந்து மக்களை வழிநடத்துபவர்களாக, மேய்ப்பவர்களாக இருந்தவர்கள் எல்லாம் மறையாசிரியர்கள், கட்டிகீஸ்ன்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஆசிரியர்கள்னு சொல்ல இயலாது, கட்டிகீஸ் அவர்கள் தான். அப்போ அவங்க தான் வந்து கத்தோலிக்க திருச்சபையை வழிநடத்தியவர்களாக இருக்கின்றார்கள். அப்போ அவங்களோட பணி அப்படியாகத்தான் இருந்தது. அதனுடைய பின்னணியில் தான் இன்னும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மறையாசிரியர்கள் அல்லது கட்டிகீஸ் அல்லது அக்கோலாய்ட்னு சொல்கின்ற பொழுது ஒரு உயர்நிலையில் இருக்கக்கூடிய மேய்ப்பு பணியில் இருக்கக்கூடிய ஒரு குழுவினர் என்ற ரீதியில் தான் அவர்கள் அதை பார்க்கின்றார்கள். உங்களுடைய பங்கு திருவையிலே பொது நிலையினர் பங்கேற்கின்ற அமைப்புகள் ஏதாவது இருக்கின்றதா? எங்களுடைய இலங்கையிலே பல அமைப்புகள் இருக்கின்றது. மரியாயின் சேனை, புனித வின்சென்ட் போல் சபை என்று இருக்கின்றது. அதை போல ஏதாவது பொது நிலையினர் பணியாற்றக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன? நிறைய இருக்கின்றது. பல நேரங்கள் நான் ஆச்சரியப்பட்டிருக்கின்றேன். அந்த திரு அவையில் வந்து எவ்வளவு
ஒழுங்கமைக்கப்பட்ட அந்த அவைகள் இயங்குதுன்னு சொல்லி மரியாஞ்சேனை இருக்கின்றது, சூசேப்பர் சபை இருக்கின்றது, பெண்கள் அமைப்பு இருக்கின்றது, இளைஞர்கள் ஒன்றியம் இருக்கின்றது, பிறகு திருப்பாலத்துவ சுவை, எல்லா அமைப்புகளும் இருக்குது. இன்னொரு முக்கியமான விடயத்தை நான் சொல்ல வேண்டும். அவர்கள் எங்களுடைய திருப்பாலத்து சபை மாதிரி அவங்களுக்கு இன்னொரு குழு ஒன்று இருக்குது. அது யாருன்னு சொன்னால் அல்லேலுயா நடனக்குழு, அல்லேலுயா டான்ஸ் குழு என்று சொல்வார்கள். சிறுவர்கள், கிட்டத்தட்ட இளைஞர்கள், பராயத்தினர், அவர்கள் அந்த டான்ஸ் குழு, நடனக்குழுவும் ஒரு முக்கியமான குழு. ஏன்னு சொன்னால் வழிபாடுகளில் வந்து நடனம் பாடல் முக்கியமான அங்கம். அங்கே நடனமும் பாடலும் கொண்டாட்டம் இல்லைன்னு சொன்னால் வழிபாடுகள் இல்லை. அப்போ அந்த திருப்பாலத்து சபை மாதிரி ஒரு நடனக்குழு, அல்லேலியோ நடனக்குழுவும் இருக்கின்றது. அவர்கள் கிழமையில் 3 நாள் வந்து பயிற்சி எடுப்பார்கள், அவர்கள் ஒழுங்குபடுத்துவார்கள். அப்படியான ஒழுங்கமைக்கப்பட்ட அந்த குழுக்கள் இருக்குது. அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நான் நிச்சயமாக மெச்ச வேண்டும், நான் முக்கியமாக கூற வேண்டும் உங்களுக்கு. இலங்கையிலே பணியாற்றிய அந்த அனுபவத்திற்கும் அங்கே பணியாற்றுகின்ற இந்த சவால் நிறைந்த பணித்தளத்திலே பணியாற்றுகின்ற அனுபவத்திற்கும் இடையே நிச்சயமாக உங்களுடைய நம்பிக்கை வாழ்வு ஒரு ஆட்டம் காணுகின்ற நிலை ஏற்பட்டதா, அல்லது எவ்வாறு உங்களுடைய நம்பிக்கை வாழ்வை நீங்கள் அங்கே காத்துக்கொள்ளுகின்றீர்கள்? நிறைய வித்தியாசம். நான் உங்களுக்கு முதல் சொன்னதை போல அந்த ஒரு புதிய நாடு, அந்த புதிய கலாச்சாரம், புதிய வாழ்க்கை முறை எதுவுமே வந்து அறியப்படாத உண்டு. ஆப்பிரிக்கன் கண்டத்துக்கே முதல்ல அப்போ தான் நாங்கள் போனாங்க. அந்த இதில் போன நேரம் அந்த மக்களை பார்த்த இதுகள் வந்து பலவிதமான சவால்கள் ஆரம்பத்தில் இருந்தாலும் விசுவாச வாழ்வு என்று சொல்லுகின்ற பொழுது அந்த கஷ்டங்கள், துன்பங்கள், அந்த சிலுவை நிச்சயமாக நிறைய ஏராளம் இருந்தது. அந்த எங்களுடைய பணிவாழ்வின் ஆரம்ப நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அந்த மலேரியா காய்ச்சல்னு சொல்லுவார்கள், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆப்பிரிக்காவுக்கு போனால் எல்லாருக்கும் தெரியும். மலேரியா காய்ச்சல் உங்களை பீடிச்சுன்னு சொன்னால் அது நீங்கள் செத்து போய் உயிர் பெற்று வந்த ஒரு அனுபவம் தான். அப்படி ஒரு கொடுமையான ஒரு உடல் வலி, மனவலி, அப்படியான ஒரு அனுபவம். 2-3 தரம் காய்ச்சல்லாம் வந்து ஏன் வந்தோம் என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு கேட்கும். அப்படியானது அவ்வளோ கஷ்டமான துன்பங்கள் இருக்கும். அடுத்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி சாப்பாட்டு பிரச்சனை இருந்தது, கலாச்சார அதிர்ச்சி நிறைய இருந்தது. அங்கே கலாச்சார அதிர்ச்சின்னு சொல்லுகின்ற பொழுது மக்கள் வாழுகின்ற விதம், எங்கள் திருச்சபையுடைய கட்டளைகளை பார்க்கின்ற விதம், அப்படியான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனாலும் அதையும் தாண்டி அது இறை பிரசன்னத்தையும் இறை பராமரிப்பையும் அனுபவிக்கின்ற ஒரு களமாக நான் கண்டிருக்கிறேன். இறை பராமரிப்பு எங்களோடு இருக்கின்றது. கடவுள் எங்களை அழைத்தார் என்று சொன்னால், கடவுள் என்னை இந்த பணிக்கு அழைத்திருக்கின்றார் என்று சொன்னால், அவர் உன்னை கைவிட மாட்டார் என்ற அந்த இறை அனுபவம், விசுவாச வாழ்வு இன்னும் ஆழ பெற்ற ஒரு இடமாக, களமாக நான் அதை பார்க்கின்றேன். எவ்வளோ கஷ்டங்கள், துன்பங்கள், ஒரு கட்டத்தில் விட்டுட்டு வந்துடுவோம் சொல்லியான ஒரு ஒரு முடிவுக்கு வந்தாலும் அழைத்திருக்கின்றார். இதுதான் பணிவாழ்வு. எங்களுடைய பல வருட பயிற்சியினுடைய நோக்கமே விளிம்பு நிலையில் சென்று பணி செய்வது தான், மறைபரப்பு பணிதான் என்று சொல்லுகின்ற பொழுது, திருச்சபை இந்த இருப்புக்கு காரணமே மறைபணிதான் என்று சொல்லுகின்ற பொழுது, ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய இருப்புக்கு காரணம் மறைபணிதான் என்று சொல்லுகின்ற பொழுது, அதையும் தாண்டி எங்களுடைய கிளரேஷியன் சபை, மிஷினரி கரிசம் என்று சொல்வார்கள், அந்த மறைபரப்பு பணிதான் எங்களுடைய வாழ்வு முழுவதும். அதான் எங்களுடைய ஜெனட்டிக்னு சொல்வார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இதில் வந்து மாறுபட்ட கருத்துக்கு இடம் இருக்கா? அப்போ அதையும் தாண்டி எங்களை கடவுள் அழைத்திருக்கின்றார்னு சொல்லுகின்ற பொழுது கடவுளுடைய பராமரிப்பு என்னோடு இருக்கும், எங்களோடு இருக்கும் என்ற அந்த நம்பிக்கை, அந்த பராமரிப்பை அனுபவித்த அனுபவங்கள் நிறைய. ஆகவே இந்த நிலைகள் வந்து விசுவாசத்தில் ஆழப்பட உதவி செய்தது. இந்த சூழ்நிலை, இந்த அனுபவங்கள் வந்து இறை அனுபவத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள உதவியாக இருக்கின்றது என்று நான் சொல்லலாம். உங்களுடைய கருத்தின்படி அங்கே அந்த ஒழுக்க வாழ்வு அல்ல ஒழுக்க வாழ்வினுடைய விழுமியங்கள் அந்த மக்களிடையே எப்படி இருக்கின்றது? ஒழுக்க வாழ்வு விழுமியம் என்று சொல்லுகின்ற பொழுது நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் எதை மையப்படுத்தி கேட்குறீங்கன்னு சொல்லி தெரியாது. அந்த திருச்சபையின் கோட்பாடுகள் எஸ், திருச்சபையின் கோட்பாடுகள் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, சட்டத்திட்டங்கள் என்று பார்க்கின்ற பொழுது, இது பல நேரங்களில் எனக்கும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது. அங்கே போன பிறகு மக்கள் திருச்சபையின் கோட்பாடுகள், சட்டத்திட்டங்கள், அதையும் தாண்டி தங்களுடைய கலாச்சாரம், தங்களுடைய தனித்துவமான கலாச்சாரம்,
அதற்கு முன்னுரிமை கொடுத்து வாழுகின்ற ஒரு பின்னணியை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. உதாரணமாக எனக்கு அதிர்ச்சி ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு என்னவென்று சொன்னால், பல்தர திருமணம், நிறைய திருமணம் செய்வது, ஒரு 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 கணவன் பல மனைவி, இது அந்த கலாச்சாரத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், நிறைய குழந்தைகளும். ஒரு மனிதனுக்கு நிறைய மனைவிமாரும் நிறைய குழந்தைகளும் இருந்தால் அவரை ஒரு தலைவராக அந்த சமூகம் கலாச்சாரம் ஏற்றுக்கொள்ளும். அது தொண்டு தொட்டு அவர்கள் வாழ்ந்து வந்த வாழ்க்கை முறை, அது ஒன்று. அடுத்தது, ஆலயத்தில் திருமணம் முடிப்பது மிக 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 குறைவு. நாங்கள் போய் 2 வருஷத்துக்கு இதுவரையும் ஆலயத்தில் ஒரு திருமணம் நடக்கலை. வயதுக்கு வந்தால் போய் திருமணம் முடிச்சிடுவான், ஒரு ஆணும் பெண்ணும், அந்த குழுவை சார்ந்தவர்கள் முடிஞ்சிடுவார்கள். அதுக்கு பிறகு விருப்பம்டா அந்த ஆண் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம். இது ஏன்னு சொன்னால் அவங்களோட வாழ்க்கையில் பின்னணியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குழும வாழ்வு, ஒரு குழுமமாக இருக்க வேண்டும் என்பதும், அவர்களுக்கு அதிகமான குழந்தை செல்வம் இருக்க வேண்டும் என்று சொல்வதும் கலாச்சாரத்தின் பின்னணியாக இருக்கின்ற பொழுது, திருச்சபையுடைய சட்டத்திட்டங்கள், நாங்கள் படிக்கின்ற அந்த விழுமிய கல்விகள், மோரல் தியாலஜி, எத்திக்ஸ் எல்லாம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு முரணான ஒன்றாக எங்களுடைய பார்வைக்கு இருந்தாலும், அவர்களுடைய பார்வையில் இது பிழை, திருச்சபை இது பிழை என்று சொன்னால் அந்த பகுதிக்கு நாங்கள் வரமாட்டோம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு அதிகளவான மக்கள் வருவார்கள். அவர்கள் அந்த திருப்பலியை கொண்டாடுவார்கள். ஆடல் பாடல் எல்லாமே இருக்கும். அவ்வளவு மகிழ்ச்சியோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த திருப்பலியை கொண்டாடுவார்கள். ஆனால் நற்கரணை கொடுக்குற நேரம் ஒரு 10 பேர் 15 பேர் தான் வருவாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், நிறைய திருமணம், அடுத்தது ஆலயத்தில் கரம் பிடிக்காத, கல்யாணம் முடிக்காத நிலை. அப்போ அவருடைய பார்வையில் இதுதான் திருச்சபை சட்டம் என்று சொன்னால், நாங்கள் நன்மை எடுக்க கூடாதுன்னு சொன்னால் நான் நன்மை எடுக்க வரமாட்டேன், வர தேவையில்லை, அது பாவம், நான் வரமாட்டேன். ஆனாலும் கடவுளை என்னை அன்பு செய்கின்றார் என்ற அந்த ஒரு 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 அனுபவம், கடவுளுக்கு என்னையை பற்றி தெரியும், எங்களோட கலாச்சாரத்தை பற்றி தெரியும். ஆகவே இந்த முரண் ஒரு மிகப்பெரிய சவால். ஆப்பிரிக்கா தேசத்தில் இருக்கக்கூடிய திருச்சபையினுடைய இயல்பு என்று பார்க்கின்ற பொழுது இது மிகப்பெரிய ஒரு சவாலாக இன்று வரை இருந்து கொண்டிருக்கின்றது. எங்களுக்கும் ஒரு ஆச்சரியமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இதுதான் இன்றைய நாளில், இந்த நாட்களில் ஒரு யதார்த்தமாக இருப்பதையும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அப்போ அதான் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். எங்களுடைய ஆசிய கண்டத்தில், இலங்கை நாட்டில் எங்களுடைய திருச்சபையினுடைய இதுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருந்தாலும், அந்த கண்டத்தில் அவர்கள் திருச்சபையை, தன்னுடைய விசுவாச வாழ்வை பார்ப்பது ஒரு வித்தியாசமாக இருக்கின்றது. எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. ஆனால் அவர்களுக்கு ஒரு சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் ஒரு நிலை. திருப்பலியிலே ஆடல் பாடல் அதிகம் என்று சொன்னீர்கள். உங்களுடைய மறை மாவட்டத்திலே நீங்கள் அந்த மக்களோடு சேர்ந்து ஆடி பாடி அந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? எங்களுடைய மறை மாவட்டம் என்று நாங்கள் பார்ப்பதை விட, ஆப்பிரிக்க தேசத்தில் இந்த இசையும் நடனமும் அவர்களோடு ஒன்றாக இணைக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. நாங்கள் சொல்லுவோம் திருப்பலி கொண்டாட்டம் என்று சொல்லி. நான் அந்த பகுதியில் தான் நான் பார்த்தேன், இது ஒரு கொண்டாட்டமாக நான் பார்க்கின்றேன். அவர்கள் ஆடி பாடி கொண்டாடுவார்கள். அவர்களுக்கு அந்த மகிழ்ச்சியின் ஒரு வெளிப்பாடு. திருப்பலின்னு சொல்லுகின்ற பொழுது உண்மையிலேயே கொண்டாட்டம் தான். முக்கியமாக அவர்கள் நிறைய எங்களோட பிரதேசத்தில் என்ன குறுகிய நேரத்தில் திருப்பலி முடிக்கணும், நேரம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அந்த எங்களோட இடங்களில் பார்த்திங்கன்னா, பணி செய்கிற இடங்களில் எவ்வளவு டைமும் ஒரு ஃபாதர் டைம் எடுக்கலாம். கூடுதலாக பாடலுக்கும் ஆடலுக்கும் அவர்கள் அதிக நேரம் எடுப்பார்கள். அதை உணர்ந்து அவர்கள் செய்வார்கள். அப்போ அவங்களோட மியூசிக், அவங்களுடைய இசை உங்களை எளிதில் ஆட வச்சிரும். நீங்கள் பீடத்தில் நின்றாலும் சரி, எங்கே நின்றாலும் சரி, கைகளை தட்டி ஆட வச்சிரும். ஆகவே இது ஒரு தனித்துவமான ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. திருப்பலி கொண்டாட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த விடயம் நான் அங்கே தான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். அது ஒரு கொண்டாட்டம் தான். கொண்டாட்டம், அவர்களுக்கு ஆடல் பாடல், அல்லேலூயா எல்லாமே மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். பாடல்லாம் எவ்வளவு நேரம் எடுக்கணுமோ அவ்வளவு நேரம் எடுத்து படிப்பாங்க. சில நேரத்தில் 15-20 நிமிஷம் போகும் ஒரு பாட்டு நிப்பாட்டுறதுக்கு. ஃபாதர் நிப்பாட்டுக்குன்னு சொன்னாலும் நிப்பாட்ட மாட்டாங்க. அவங்க பழகுனதை படித்தே முடிப்பாங்க. எல்லா விதமான இசைக்கருவிகள் வச்சுருப்பாங்க. அது ஒரு சுவாரஸ்யமான, அதே நேரம் என்னை பொறுத்தவரையும் அந்த மக்கள் அந்த வழிபாட்டை வாழ்கின்றார்கள், கொண்டாடுகின்றார்கள். அதுதான் முக்கியம். அங்கே இந்த திருமண நடைமுறையிலே
சீதனங்கள் கொடுக்கின்ற முறை அல்லது அன்பளிப்பு வெகுமதி கொடுக்கின்ற முறைகள் இருக்கின்றதா? இது ஒரு சுவாரஸ்யமான விடயம். எங்களுடைய கலாச்சாரத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒன்று. அந்த சீதனம் என்று பார்க்கின்ற பொழுது இங்கே பெண் வீட்டார் ஆண் வீட்டாருக்கு சீதனம் கொடுப்பார்கள், அல்லது கணவருக்கு ஒரு படியனுக்கு சீதனம் கொடுப்பார்கள். ஆனால் அங்கே மாறி நடக்கும். அவர்களுடைய சீதனம் என்று பார்க்கின்ற பொழுது கால்நடைகள், ஆடு மாடு. குறைந்தது ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள போகிறான்னு சொன்னால் அந்த குழுவை சார்ந்தவர்கள் குறைந்தது 30 மாடு பெண்ணுக்கு கொடுக்கணும். பிறகு அதாவது அந்த பெண்ணினுடைய நிலை உயர்வாக இருக்கும் என்று சொன்னால், அவர்களுடைய பார்வையில் ஒரு பெண் உயரமாக இருக்கின்ற பொழுது, அதிகமாக கருப்பு நிறமாக இருக்கின்ற பொழுது அதனுடைய நிலை உயர்வாக இருக்கின்றது. உயரம், கருப்பு, நிறைய குழந்தைகள் பெறக்கூடிய தன்மை, அல்லது கொஞ்சம் படிச்சிருந்தால் அந்த ஆண் கொடுக்கின்ற சீதனம் கூடிக்கொண்டே போகும். டிமாண்ட் பண்ணலாம். அவங்க கால்நடை முக்கியமாக மாடு தான் அவர்களுடைய முக்கியமான முதலீடாக இருக்கின்றது. அங்கே பேங்க் இல்லை, வங்கிகள் இல்லை, மற்ற வியாபாரங்கள் இல்லை. அவங்களுடைய முக்கியமான முதலீடு கால்நடை தான். அப்போ ஒரு ஆணு கட்டாயம் குறைஞ்சது 30 மாடு இருக்கணும். அப்போ நிறைய பணக்காராக்கள் சொல்லுவோமே, 100 மாடு கொடுக்கக்கூடிய ஒருத்தர், 200 மாடு கொடுக்கக்கூடிய ஒருத்தர் இருந்தால் தனக்கு விருப்பமான ஒரு பெண்ணை அவர் திருமணம் செய்து கொள்ளலாம். வயது வித்தியாசமெல்லாம் இல்லை. வயசு போன ஒரு ஆள் ஒரு இளம் பெண்ணையும் திருமணம் செய்து, அது அவங்களோட கலாச்சார நடைமுறையாக இருக்கின்றது. அடுத்த இன்னொரு முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், இப்போ அந்த ஆண் கொடுக்கின்ற அந்த கால்நடை மாடுகள் அப்பாவுக்கு போகாது. அது தாய்மாமனுக்கு தான் போகும். பிள்ளையிட திருமணம் முடிக்கிற பிள்ளையிட மாமாவுக்கு தான், அம்மாட சகோதரனுக்கு தான், தமையனுக்கு தான் அந்த மாடு போகும். அது இன்னும் ஒரு தனித்துவமான ஒரு நடைமுறையாக இருக்கின்றது. அது காலம் தொட்டு அவருடைய வழிமுறையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கலாச்சார விளிமியமாக இருக்கின்றது. அப்போ உதாரணமாக இன்னொரு முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், இப்போ இந்த கல்யாணம் முடிக்க போகிற அந்த பெண்ணோ அல்லது ஆணோ குருக்களோடையோ அல்லது அந்த ஆலயத்தோடைய நிறைய தொடர்பு உள்ளவர்களாக இருந்தான்னு சொன்னால், நான் கொடுக்குற மாட்டில் ஒன்றோ ஃபாதரும் கொடுத்துருவாங்க, ஆடையும் ஃபாதரும் கொடுப்பாங்க, ஒரு அன்பளிப்பாக கொடுப்பாங்க. அப்படியான நடைமுறையும் அங்கே இருக்குது. மிகவும் சுவாரஸ்யமான நடைமுறை. இப்படி வித்தியாசமான கலாச்சாரம், இப்படியும் உலகம் இருக்கின்றது என்று பல நேரங்களில் எனக்கு அங்கே போனப்போ தான் தெரியும். இப்படி பறந்துபட்ட ஒரு உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கலாச்சாரங்களால், விழுமியங்களால், வாழ்க்கை முறைகளால் நிறைய வித்தியாசங்களை நாங்கள் பார்க்கலாம். நீங்கள் மறைப்பணியாளராக அங்கே பணியாற்றுகின்றீர்கள். வேறு நாடுகளைச் சேர்ந்த குருக்கள் அருட்கண்ணீரோடு பணியாற்றுகின்ற பொழுது எவ்வாறான அனுபவம் உங்களுக்கு கிடைக்கின்றது? நாங்கள் ஆரம்பத்தில் எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் ஆரம்பித்த பொழுது இது எப்படிரா வாழ்கிறது சொல்லிய ஒரு சந்தேகங்கள், ஒரு தயக்கங்கள் இருந்த காலகட்டத்தில் நாங்கள் பொது மீட்டிங்கள், பொது நிகழ்வுகளுக்கு போன நேரம் பார்த்தால் நிறைய வேறு நாட்டைச் சேர்ந்த இளம் துறவிகள் துடிதுடிப்போடு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை பார்க்கின்ற பொழுது எனக்கு ஒரு உத்வேகம், ஒரு நம்பிக்கை பிறக்கும். நான் சொன்னேன், ஐரோப்பாவை சேர்ந்த எத்தனையோ இளம் குருக்கள், கொம்போனி அருட்சகோதரர்கள், குருக்கள், இளம் குருக்கள் 30-35 வயசு அவங்க பணி செய்து கொண்டிருப்பார்கள். அதையும் தாண்டி எங்களுடைய அயல்நாடு இந்தியாவிலிருந்து நிறைய பணியாளர்கள் அவங்க பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். முக்கியமாக நாங்கள் பணி செய்கின்ற அந்த கொடக் என்று சொல்லக்கூடிய அந்த பங்கில் இருக்கக்கூடிய கன்னியாசிரியர்கள் யாருன்னு சொன்னால், டிஎம்ஏ என்று சொல்லக்கூடிய டாட்டர்ஸ் ஆஃப் மேரி இமாக்குலேட், அதாவது அமலமரியினுடைய அன்பு புதல்விகள் என்று சொல்லலாம். அந்த சபை புதிதாக இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு துறவர சபை. அவருடைய ஸ்தாபகர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், அருள்ராஜ் அவர்கள் ஓஎம்ஐ சபையிலிருந்து வெளியேறி தன்னுடைய ஒரு புதிய ஒரு சபையை உருவாக்கி அவர்கள் ஆப்பிரிக்காவில் எல்லா இடங்களையும் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், பாருங்கள், நாங்கள் பணி செய்த இடங்களில் அவங்க பணி செய்ய வராங்க. அங்கே போனப்போ தான் தெரியும், அவர்களும் இந்தியா மட்டுமில்லை, தமிழ் பேசக்கூடிய கன்னியாசிரியர்கள், துறவர சபை சேர்ந்தவர்கள். அவர்கள் எல்லாம் துடிதுடிப்போடு அந்த இடங்களில் பணி செய்கின்ற நிகழ்வு, மகிழ்ச்சியோடு பணி செய்கின்ற நிகழ்வை கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களுடைய வாழ்வு எங்களுக்கு உத்வேகத்தையும் நம்பிக்கையும் தருகின்றது அந்த இடங்களில் பணி செய்வதற்கு. தென் சூடான் நாடு அண்மையிலே தான் சுதந்திரம் அடைந்தது என்று சொன்னீர்கள். அந்த நாட்டினுடைய
அரசியல் கள நிலைமை எப்படி இருக்கின்றது? அரசியல் களநிலை மிகவும் மோசமாக இருக்கின்றது என்பதை மன வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு தெரியும், எங்களுடைய வாழ்வியலில் வந்து நாங்கள் சுதந்திரத்திற்காக நாங்கள் எவ்வளவு காலம் போராடினோம், எவ்வளவு இழப்புகளை நாங்கள் சந்தித்தோம். அந்த இழப்புகளுடைய வடுக்களை நாங்கள் இன்னும் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். அந்த சுதந்திரம் எங்களுக்கு வராதா, எங்களுக்குரிய தனி உரிமை கிடைக்காதா என்ற போராட்டத்துக்கு மத்தியில் நான் அங்கே போன நேரம், அந்த நாடு உலகத்தில் கடைசியாக சுதந்திரம் பெற்ற நாடு பல்வேறுபட்ட போராட்டங்களுக்கு பிறகு 2011ஆம் ஆண்டு தான் தனி நாடாக கருத்து கணிப்பு, அதாவது சர்வஜன வாக்கெடுப்பின் ஊடாக தனி நாடாக பிரகடனப்படுத்தப்படுகின்றது ஐக்கிய நாடுகள் சபையால். அது தனி நாடாக வந்த பிறகு அங்கே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உதவியோடு வந்து ஒரு இடைக்கால அரசு வந்து உருவாக்கப்படுது. நான் சொன்னேன், அங்கே 63 பழங்குடி அல்லது குலமரபுன்னு சொல்லுவோம், பழங்குடி ட்ரைபல்ஸ்ன்னு சொல்லுவோம், ட்ரைபல் குரூப்ஸ் இருக்குது. அப்போ அவங்களை திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். ஆகவே டிங்கா என்று சொல்லக்கூடிய அந்த குலமரபு, அந்த பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்து அவங்க தான் வந்து பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். அவர்களை மையப்படுத்தி ஒருவர் வந்து ஜனாதிபதியாக, அந்த பிரசிடெண்டாக நியமிக்கப்படுகின்றார். அது இடைக்கால அரசு. அவருக்கு பிறகு 5 ஜனாதிபதிகள், முதலாவது ஜனாதிபதி, 2வது ஜனாதிபதி, 3வது ஜனாதிபதினு சொல்லி இடைக்கால அரசு ஒன்று உருவாக்கப்பட்டு நாட்டை முன்னேற்றி செல்வதற்கு வந்து ஐக்கிய நாடுகள் சபை, பிறகு நிறைய அரசு சார்பற்ற நிறுவனங்கள் அங்கே களம் புகுந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சுதந்திரம் பெற்று 2வது வருஷத்துலேயே வந்து அதிகார போட்டி வந்து மிகப்பெரிய உள்நாட்டு போரொண்டு வந்து லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்படுகின்றார்கள். அந்த சுதந்திர நாட்டில் வந்து லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்படுகின்றார்கள். ஒரு துரதிர்ஷ்டவசமான நிகழ்வு அது. நினைச்சு பார்த்தோம்னு சொன்னார், குழுக்களுக்கிடையே, இந்த சமூகத்துக்கிடையே இருக்கக்கூடிய அந்த மோதல், அந்த குழு எங்கட குழு தான் தனித்துவமானது, மற்றவன் நல்லா இருக்க அந்த மனப்பாங்க அது போய் அதுக்கு பிறகு மீண்டும் ஐக்கிய நாடுகள் சபை தலையிட்டு, அவருடைய தலையீட்டின் விளைவாக சுதந்திரம் மீண்டும் அமைதி ஏற்படுத்தப்படுகின்றது. அமைதி ஏற்படுத்தப்பட்டு அங்கே அரசாங்கம் இருந்தாலும் இந்த அதிகார போட்டி, அந்த அதிகார நிலை அல்லது ட்ரைபலிசம் என்று சொல்வார்கள், அந்த ட்ரைப்ஸ், எங்களுடைய ட்ரைப்ஸ் தான் வந்து முக்கியத்துவம் பெற வேண்டும், அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்ற அந்த போட்டி மனப்பாங்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் நெப்போட்டிசம், அதாவது உறவு முறையில் இருக்கக்கூடிய ஆக்களை மட்டும்தான் அதிகாரத்தில் இருக்கிற ஆக்கள் தங்களுக்கு பக்கத்தில் வச்சுருப்பாங்க. அது அரசு சார்பற்ற சேவைகளாக இருக்கலாம், முக்கியமான நிறுவனங்களாக இருக்கலாம். அந்த உறவு முறைகளை சார்ந்தவர்கள் மட்டும், திருச்சபையில் கூட அது இருப்பதை நான் கண் கூடாக பார்த்துருக்கின்றேன். உறவு நிலையில் இருக்கக்கூடிய ஆக்கள் மட்டும்தான் அந்த பணியில் இருக்க வேண்டும் சொல்லி உள்வாங்க. அந்த 2 ட்ரைபலிசம், நெப்போட்டிசம், உறவு நிலை ஆக்கள் உள்வாங்கக்கூடிய தன்மை. அடுத்தது முக்கியமாக வந்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஊழல் என்று பார்க்கின்ற பொழுது ஊழல் வந்து மலிஞ்சு கிடக்குங்க. நான் நினைக்கல, என்னுடைய அனுபவத்தில் வந்து ஊழல் இருந்த நாடுகளில் வந்து ஒரு முதன்மையான நாடாக அந்த நாடு இருக்குது என்று நான் பார்க்கின்றேன். அந்த அளவுக்கு ஊழல். இதன் காரணமாக அபிவிருத்தி பணிகள் மிகவும் மந்த கதியில் சில நேரங்கள் நடக்காமல் இருக்குது. ஊழல், அரசியல்வாதிகளுடைய ஊழல். அந்த நாட்டில் வந்து நிறைய செல்வங்கள் இருக்குது, நிறைய வளங்கள் இருக்குது. நைல் நதியினுடைய அந்த தண்ணி, பிறகு முக்கியமாக வந்து பார்த்தோம்னு சொன்னால் பெட்ரோலியம் வந்து அங்கே இருக்குது. பெட்ரோலியம் இருக்குது, ஆனால் பெட்ரோலியம் அந்த கச்சா எண்ணெயை நிறுவனங்கள் அப்படியே எடுத்துட்டு அதுக்குரிய கொடுப்பனவுகளை கொடுக்கின்ற பொழுது அரசியல்வாதிகள், அதில் இருக்க சம்பந்தப்பட்டவர்கள் அதை அப்படியே எடுத்து தங்களுக்கென வைத்துக் கொள்கின்றார்கள். அந்த பெட்ரோலியத்தை அவர்கள் விலை கொடுத்து இன்னொரு நாட்டிலிருந்து வாங்குகிறாங்க. இப்படி நிறைய விடயங்கள் வந்து நாட்டை வந்து முன்னேறாமல் வைத்து கொண்டிருக்கின்றது. இப்போ தற்பொழுதும் கூட அந்த அதிகார போட்டியும் குழுக்களுக்கு இடையிலான சண்டையும், அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இந்த இராணுவம் வந்து ஒவ்வொரு குழுக்களுக்கும் ஒரு இராணுவம், ஆயுதப்படைகள் இருக்கின்றது. அது வந்து அதுவும் வந்து இன்னும் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றபடியால் வந்து அரசியல் நிலைமை வந்து மிகவும் பாரதூரமான ஒன்றாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். திருச்சபையினுடைய பணியாளர் சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் அவ்வளவாக இல்லை, ஆனால் குழுக்களுக்கு இடையில் வந்து அவர்களுக்கு இந்த பாதுகாப்பற்ற ஒரு நிலை, எந்த நேரமும் போர் வரலாம், உள்நாட்டு சண்டை வரலாம் என்ற
அந்த பயம் இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றது. அபிவிருத்தி மிக மிக மந்த கதியில் போய் கொண்டிருக்கின்றது. அதுவும் முக்கியமான காரணம். அதை நான் சொன்ன மாதிரி நாட்டினுடைய 92% மக்கள் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற மக்களாக இருக்கின்றார்கள். உலகத்தினுடைய வறுமையான நாடுகளில் உண்டா அல்லது இதுதான் வறுமையான நாடா என்று சொல்லி தெரியல. அப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் நாடு இருக்குது. தென் சூடான் நாட்டிலே மறைப்பணியாளராக பணியாற்றுகின்ற அருட்தந்தை மில்ஃபர் பாஸ் அவர்கள் இங்கே வருகை வந்து தன்னுடைய பணிகளினுடைய அனுபவத்தை எங்களுக்கு வழங்கியிருக்கின்றார். அவருடைய பணிகளை பார்க்கின்ற பொழுது மிகவும் சவாலான பணிகளாக இருக்கின்றது. எனவே இவருடைய பணி அவர் மறைப்பணியாளராக பணியாற்றுகின்ற அந்த நாட்டிலே சிறப்பாக முன்னெடுக்கப்பட வேண்டும். இறைவன் இவரை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்தி நிற்கின்றோம். இன்றைய நாளில் இந்த நேரத்தை ஒதுக்கி இங்கு வருகை தந்து இந்த கருத்துக்களம் நிகழ்விலே கலந்து கொண்டமைக்காக அவருக்கு எமது நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி. thank you